வணக்கம் சார். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராஜ். இந்த ஒசூர் டெக் எக்ஸ்போ 2025 செப்டம்பர் 20, 19, 21 இந்த நாளில் வந்து நடக்க போகுது. நான் இதில் வந்து அசோசியேஷன் கமிட்டி மெம்பர். சரிங்களா? ஸோ இதில் என்ன மெயின் இன்டென்ஷன் ஆஃப் திஸ் எக்ஸ்போ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற என்டர்பிரினர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன் சார். அதாவது B2B ஒரு அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போல வந்து ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரியெல்லாம் செக்டர்ஸ்லாம் வரலாம் பார்த்தீங்கன்னா, ஏரோஸ்பேஸ் டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ் டெவலப் பண்ணுற கம்பெனிஸ் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் வரலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அடுத்து டிஃபென்ஸ் செக்டார்ஸ்க்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட்டர் செக்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 to 30 எக்ஸிபிட்டர் செக்டர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணலாம். ஸோ இது மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ இவங்க மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் ரிலேட்டடான வெண்டாஸ் வந்து தேடிட்டு இருப்பாங்க. அதை எப்படி இது பண்றது தான். ஸோ அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அறிமுகமாகவும் இருக்கும். அவங்க பிஸ்னஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் க்ரோத்துக்காகவும் இந்த வந்து எக்ஸ்போ நடத்த வரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மூலியமா இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தேடுறாங்கன்னா கம்பெனில எந்த மாதிரியான ஒரு உற்பத்தி ஆயிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான ட்ரெண்ட்ல இப்போ இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது மூலமா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கெரியர் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இப்போ ஏஐ டெக்னாலஜி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வருது. ஸோ அந்த கம்பெனி ஏஐ ப்ராடக்ட் பண்றாங்கன்னா அவங்க கம்பெனில என்ன மாதிரிலாம் செய்யறாங்க, என்ன டெக்னாலஜிஸ்லாம் போயிட்டு இருக்குன்றது அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்களோட கெரியரை டெவலப் பண்ணிக்கலாம். அவங்க கம்பெனிட்டு போய் ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஒரு ஜாப் ஆஃபரோ அவங்க வந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனல் டிஸ்கஷன்ஸ், செமினார்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய இந்த செக்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வச்சிருக்கோம். இது பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் என்னென்ன ஒரு ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்றாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன இருக்குன்றது பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு குவாலிட்டி பத்தி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கும். இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கு, அப்புறம் நிறைய கம்பெனிஸ் ஒசூர்ல இருக்கு, நிறைய பொதுமக்களுக்கு தெரியாம இருக்கு, அதை பத்தி எல்லாமும் அவங்க அதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ்க்கு ஃப்ரீ. வணக்கம்.